இன்றைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு பெண்ணை எந்த அளவு தரம் தாழ்த்த முடியுமோ அந்த அளவு தரம் தாழ்த்தி பேசி கொண்டிருந்தார் கமருதீன். அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் தான் இந்த வீட்டின் தலையும் கூட. ஒரு தலை தன்னுடைய கண்டஸ்டன்ஸை எந்த அளவு அவமானப்படுத்த காதல்னு இவன் சொல்லியிருக்கிறான். காதலிக்கிற பெண்ணை இவ்வளவு பேர் முன்னாடி ஒருத்தனால் அவமானப்படுத்த முடியுமானா கமருதீனால் படுத்த முடியும் அப்படிங்கிறது. கமருதீன் மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக இவங்க மாதிரியான ஆட்கள் கூட யாருமே இருக்க மாட்டாங்கங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் பெண்கள்லாம் கண்டிப்பாக இவங்க கூட பழக மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கொடூர குணம் உள்ள ஒரு மனிதனாகத்தான் நான்லாம் கண்டிப்பாக பார்க்குறேன். பார்வதிங்கிற ஒரு பெண் இந்த மனுஷனை வந்து இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமே பார்வதி தான். அரோராவை கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எல்லா நன்றியும் மறந்து, அதாவது போன வீக்கில் அந்த கை தட்டினாங்களே, அது எதுவும் மயங்கிட்டான் போல இருக்க ஆள். நம்ம என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்கும் அப்படின்ட்டு. உன் பக்கம் நியாயம் இருந்தால் நாங்களே நின்று இருப்போம்டா. உன் பக்கம் ஒரு நியாயமும் இல்லையே. இந்த ஆர்குமெண்ட் தொடங்கும் பொழுதே ஜெயிலில் இருக்கும்போது நான் முத்தம் கேட்டேன்னு சொல்லி தான் இந்த ஆர்குமெண்ட்டே இந்த பையன் தொடங்கியிருக்கிறான். அது எபிசோடில் ஒளிபரப்பப்படணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இவன் முத்தம் கேட்டிருக்கான். அதனால் அதுக்கப்புறம் போய் தொடும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு அன்வான்ட் டச்சாக பட்டுச்சு. அதை வந்து திவாகர்கிட்ட ஷேர் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு பல முறை க்ளோஸரும் கொடுக்கப்பட்டுச்சு. சரிப்பா, நான் தான் அப்படி பேசிட்டேன், தப்பு. நான் உன்னை இப்போ எதுவும் நினைக்கல, உன்னுடைய ஜென்டில்மேனுக்கு எந்த வித குறைவும் வராதுன்னு பல முறை பார்வதியால் மன்னிப்பு வாங்கினார் இவர். அரோரா நடுவில் புகுந்து எதுவும் தெரியாத அவங்க வந்து சில விஷயங்கள் பேசினாங்க. எனக்கே அது இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த நிகழ்வில் சம்மந்தப்பட்டவர் அரோரா கிடையாது. அவங்க வந்து என்னமோ நீதிமதி மாதிரி வந்து பேசினாங்க. கடைசியாக சபரி இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக விளக்குனார். ஏன்னா எனக்கு இன்னும் தோணுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையவே அந்த பையன் பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தான். அதில் கூட ஒரு இடத்துல ஒட்டஞ்சு அழுகுறாங்கங்க பார்வதி. அப்போ கூட இவன் வந்து ஏதோ சைக்கோ பிடிச்ச மாதிரி அந்த மைக்கெல்லாம் இப்படி இப்படி தூக்கி போட்டுட்டு பார்த்துட்டு பாரு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லாமல் பாருங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு மனிதனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரியான மனிதர்களை எந்த பெண்ணும் தயவு அழகாக இருக்கான்னு சொல்லி ஒருத்தவங்கக்கிட்ட விழுந்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க போய் வாழ்க்கை முடியுங்கிறதுக்கு ஒரு பாடமாக இது பிக் பாஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. சபரி ரொம்ப அழகாக அதை முடிப்பார். அதாவது என்னன்னா, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலா, க்ளோசர் பண்ணாலா, பண்ணா, அப்புறம் வேற என்ன பிரச்சனை, இப்போவும் தோணுதுன்னு சொல்கிறாடே, அது வேறடா இது வேற அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அதை அந்த நிகழ்வை வந்து கன்க்ளூட் பண்ணி முடித்தார் சபரி. அவருக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கமருதீன், பார்வதி இல்லைன்னா நீ ஜீரோ. வரும் வாரங்களில் நீ கண்டிப்பாக அதை உணர்வ. பார்வதி இல்லைன்னா நீ ஜீரோ. பார்வதி உங்ககிட்ட விலகி இருக்கிறது பார்வதிக்கு நல்லது, அது கேமுக்கும் நல்லது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பார்வதியும் நம்மளால் நம்ப முடியல. அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு பேசினா உடனே உட்காந்து பேசி தொலைஞ்சிடுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.